வாக்யஜ்ஞேன கல்பதாம். அக்ருத்வா திருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்வமாத்மனஹ பாஹ்யசப்தைः குதோ முக்திः உக்திமாத்ரஃபலைர்நிர்ணாம். அக்ருத்வா திருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்வமாத்மனஹ பாஹ்யசப்தைः குதோ முக்திः உக்திமாத்ரஃபலைர்நிர்ணாம். ஆத்மனஹ தத்துவம் அஜ்ஞாத்வா. ஆத்மனஹ தத்துவம் அஜ்ஞாத்வா, ஆத்மாவினுடைய தத்துவத்தை அறிந்து, நான் யாருங்கிற உண்மையை அறிந்து. நான் யாருங்கிற போதே ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ, என்னை பற்றிய உண்மையை நான் அறியும் பொழுதே எல்லாரை பற்றிய உண்மையையும் நான் அறிகிறேன். இதை மறக்கவே விடாது. ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி என்னை பற்றிய உண்மையை நான் அறியும் பொழுதே எல்லா மனிதர்களை பற்றியும், எல்லா விலங்குகளை பற்றியும், எல்லா பறவைகளை பற்றியும், எல்லா மரங்களை பற்றியும், ஏன் எல்லா பிரபஞ்சங்களை பற்றியும், பஞ்சபூதங்களை பற்றியும் நான் அறிந்து விடுகிறேன். என்னை பற்றி அறியும் போதே நான் எல்லாவற்றையும் அறிந்து விடுகிறேன். ஆத்ம ஞானேன சர்வஜானம். என்னை பற்றிய ஞானமே எனக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்கிறது. ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம். நான் யார் என்கின்ற உண்மையை அறியும் பொழுதே இந்த பிரபஞ்சத்தின் உண்மையும் அறிந்து கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் எனக்கு எது அடிப்படையாக இருக்கிறதோ அதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்ற உண்மை எனக்கு விளங்கி விடுகிறது. ஆக என் ஆத்ம ஞானத்திலேயே சர்வஜானம் அடங்கி விடுறது. அதனால் என்ன சொல்கிறார்? ஆத்மனஹா தத்துவம் அஜ்ஞாத்வா. ஆத்மாவை பற்றிய தத்துவத்தை அறியாமல். அப்புறம் அடுத்தது இன்னொரு அழகான கருத்து சொல்கிறார். அக்ருத்வா திருஷ்ய விலயம். இது ரொம்ப முக்கியம். திருஷ்ய விலயம் அக்ருத்வா. இதை தெரிஞ்சதுக்கு பிறகு, சப்ஸ்ட்ராட்டம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சூப்பர் இம்போசிஷன்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதானே. திருஷ்ய விலயம். திருஷ்யம்னா அறியப்படுறது, விலயம்னு சொன்னால் ஒடுக்கிறது. விசேஷ லயம், ஞானத்தினால ஒடுக்கிறது. எனக்கு இந்த உண்மை புரிகிற போது, மெய்ப்பொருள் புரிகிற போது பொய்ப்பொருளுக்கு முக்கியத்துவம் நீங்கி விடுகிறது. ரெண்டு பண்ணணும். என்னை பற்றிய உண்மையையும் அறியணும், என்னை பற்றிய பொய்யான கருத்தையும் நான் நீக்கணும். என்னை பற்றிய உண்மையை அறிந்து, உண்மை அறிகிற போதும் பொய் இருக்கும், ஆனால் பொய்யுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாது, கொடுக்கக்கூடாது. உண்மைக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டு கருத்து சொல்கிறார். ஆத்மனஹா தத்துவம் அஜ்ஞாத்வா, நெகட்டிவாக போடுறார். ஆத்மாவின் தத்துவத்தை அறியாமல் காணப்படுகின்ற பிரபஞ்சத்தை ஒடுக்காமல் படித்து கொண்டே இருப்பதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறார். படித்து கொண்டே இருப்பதில் என்ன பிரயோஜனம்? பாஹ்ய சப்தைஹி குதோ முக்திஹி. வெறும் சப்தங்களால் மோட்சம் கிடைக்குமா? சப்தத்தோட விஷயத்தை நீ ஆழமாக நினைக்கணுங்கிறார். சும்மா மெக்கானிக்கலாக படிச்சுட்டே போகாதே. ஒரு வேர்ட்ஸோட என்னது எசன்ஸு மனசுக்குள்ளே போகட்டும். ஒவ்வொரு சொற்களின் உள்ளார்ந்த பொருள் உன் மனதின் ஆழத்திற்கு செல்லட்டும்.
பாஹ்ய சப்தைஹி குதோ முக்தி. நிருணாம்னா மக்களுக்கு, நிருணாம் மக்களுக்கு வெறும் புறச்சொற்களால் மோட்சம் எங்கே கிடைக்கப் போகிறது? சொற்கள் பலனை கொடுக்கவில்லை என்றால் அந்த சொற்கள் என்ன சொற்கள்? நான் ஒரு வேர்டு சொன்னால் அந்த வேர்டு ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகலைன்னா, அந்த கம்யூனிகேட் ஆகலைன்னா அந்த வேர்ட்ஸுக்கு என்ன வேல்யூ? சாஸ்திரம் சில சொற்களை எனக்கு சொல்கிற போது அந்த சொற்கள் என் மனசில் போய் பதியலேன்னு சொன்னால் அந்த சொற்கள் பயனற்றதாகி விடுகின்றன. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். திருக்குறள். அது அவனுக்கு புரியணும். அதனால் என்ன சொல்கிறது சாஸ்திரம்? இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறது. உக்தி மாத்திர பலைஹி முக்திஹி குதஹ. வெறுமனே இதை படித்தா இது மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் மோட்சத்தை ஃபீல் பண்ணலையே, நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க நிம்மதி நிம்மதின்னு. நான் நிம்மதியவே உணரலையே. அப்படின்னா நிம்மதிக்கு வழியைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் சொன்னாலும் என்னால் உணர முடியலையேன்னா படிச்சுட்டே இரு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல கவனம் செலுத்து. சொற்களை கவனம் செலுத்துறதா சொல்லின் பொருளிலான்னா? சொல்லுக்கும் முக்கியத்துவம் இருக்குது, ஆனால் சொல்லின் பொருள் மிக மிக முக்கியமானது. உபதேசம் பண்ணுற போது உபதேசத்தினுடைய இன்டென்ஷன் என்ன, அந்த விவக்ஷா என்ன, அதை புரிஞ்சுட்டு அதை உள்ள வாங்கிக்கோ. இதில் எல்லாம் மயங்கி போகாதேங்கிற. உக்தி மாத்திர பலைஹி உச்சாரண மாத்திர பிரயோஜனைஹி பாஹ்ய சப்தைஹிங்கிற. உக்தி மாத்திர பலைஹி பாஹ்ய சப்தைஹி குதோ முக்திஹி நிருணாம். அதோட விசேஷனம் பாஹ்ய சப்தைஹிக்கு விசேஷனம். ஆஹ சப்தைஹி பாஹ்ய சப்தைஹி உக்தி மாத்திர பலைஹி. ஆக நீ ஃபீல், குரு தத்துவமசின்னு சொல்கிற போதே நீ அதை புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுக்கலேன்னு சொன்னால் என்னமோ சொல்கிறீங்க, உங்களுக்காக மண்டையாட்டுறேன், உண்மையிலே எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. அப்படி வேண்டாம். எனக்கு புரியலைன்னா புரியலன்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ புரியறது அப்பம் புரிய மாட்டேங்கிறதுன்னு, அப்புறம் உனக்கு வேறு ஏதோ வாசனை வந்துடுறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த வாசனையை நீக்கி இதை பலப்படுத்துன்னு சொல்லுவோம். அப்படிதான். ஆஹா அக்ருத்வா திருஷ்ய விலயம். திருஷ்ய விலயம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. எல்லாத்தையும் என்னதுன்னா துவைதத்தை அத்வைதத்தில் ஒடுக்கிறது. நகைகளை தங்கத்தில் ஒடுக்குவது போல, அலைகளை கடலை தண்ணீரில் ஒடுக்குவது போல அறிவால். இது காக்னிட்டிவ் சேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அறிவால் மாற்றுறது. இது வேணும் எக்ஸ்டர்னல் சேஞ்செல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்டர்னல் இன்டலெக்சுவல் அக்செப்டன்ஸ் மாற்றுறது, இல்லாட்டி காக்னிட்டிவ் சேஞ்ச் என்னவோ போட்டுக்கிறோம். நான் இதை பற்றி, என்னை பற்றியும் உலகத்தை பற்றியும் நான் வச்சுருந்த ஒப்பீனியனை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன், அவ்வளோ. இதெல்லாம் உண்மைன்னு நம்பி என்னெல்லாமோ சத்தியம் நினச்சின்னு பேசிகிட்டு இருந்தேன். இதோட ரியாலிட்டியை திங்க் பண்ணினா தெரியறது இதுக்கு எவ்வளோ தூரம் ரியல் இருக்குது. கடைசியில் வெங்காயம் ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு புரியறதுன்னா. அக்ருத்வா திருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்துவமாத்மனः பாஹ்யசப்தைः குதோ முக்திः உக்தி மாத்திர பலைர் நரணாம். ஆச்சாரியர் உபதேசம் பண்ணுறதுக்கு பிரதிஜை பண்ணியிருக்கார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறார், அழுத்தமாக சொல்கிறார். இந்த மோக்ஷங்கிறது ஒன் சைடு இல்லை, ஏதோ பிளஸ்ஸிங்ஸ்ன்னு நினச்சிக்காது. நீயும் உள்ள அறிவால் உழைக்கணும். நான் மாத்திரம் பேசின்னு இருந்தால் போராது, நான் சொல்கிறத கேட்டு நீயும் சிந்தனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை நீ மாற்றிக்கணும்.
இல்லாட்டி வெறும் பிளஸ்ஸிங்ஸ்னாலேயோ வெறும் சப்தங்களை நான் பேசின்னு இருக்கிறதுனாலேயோ உனக்கு பிரயோஜனம் ஏற்படாது. நீ கூடவே எங்கூட சேர்ந்து சிந்திக்கணும், சிந்தித்து அதோட பலனை நீ அடையணும். அப்படிங்கிறத வற்புறுத்துறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகங்களெல்லாம் சொல்கிறார். உக்தி மாத்திர பலைஹி பாஹ்ய சப்தைஹி குதா முக்தி. வெறுமனை பேசுறதுனால உனக்கு மோட்சம் கிடைச்சுடாது. நீயும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சக வீரியம் கரவாவகை. உன்னோட பார்ட்டையும் நீ சரியாக பண்ணணும். என் பார்ட்டை நான் கரெக்டாக பண்ணுறேன், உன் பார்ட்டையும் நீ சரியாக பண்ணணும். என் உழைப்பை நான் தரேன், உன் உழைப்பையும் கொடுத்தாத்தான் உனக்கு என் உழைப்பை கொடுத்ததோட பிரயோஜனம் கிடைக்கும். ஆக நான் என் உழைப்பை மாத்திரம் கொடுத்து உன்னோட உழைப்பை நீ கொடுக்கலன்னா என்னுடைய உழைப்பு பயனில்லாமல் போயிடும். ஆகையினால நம்முடைய உழைப்பு ரெண்டு பக்கமும் இருக்கணும். நானும் நன்றாக உனக்கு உபதேசம் பண்ணணும், நீயும் நன்றாக பொறுமையாக புரிஞ்சுக்கணும். ஆக இந்த சப்தங்களுக்கு சக்தி இருக்குது. அந்த சக்தியை சரியான தகுதியோடு நீ உள் வாங்கிக்கணும். இதை தவிர நாம் வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறார். நான் சொல்ல நீ நான் அன்னமயம் அல்ல அப்படின்னு சொன்னால் நீ அன்னமயம் அல்லங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நீ பிராணமயன் இல்லை, மனோமயன் இல்லை, விஞ்ஞானமயன் இல்லை, ஆனந்தமயன் இல்லை. நீ நித்திய சுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்தம் பிரம்மங்கிற அந்த சப்தத்தை சொன்னால் நீ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கண் ஆஸ்பத்திரியில் போய் அவன் அந்த கண்ணில் மாட்டுறான். அது கீழே இருக்கிற எழுத்தை படின்னா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எனக்கு தெரியலன்னா தெரியலேன்னு சொல்லணும். அவன் வேறு கிளாஸ் போடுவான், இப்போ தெரியறதாம்மா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உன் பவர் இப்படி கூடியிருக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவான். அது மாதிரி தான் இங்கேயும் நான் ஒரு விதமான பிரக்கிரியையில் உனக்கு சொல்லி கொடுத்து அது புரியலைன்னா இன்னொரு பிரக்கிரியை உபயோகப்படுத்துவேன். பிரக்கிரியானா மெத்தடாலஜி. சொல்லி கொடுக்குற முறையை இந்த முறையில் சொல்லி கொடுத்தா புரியறதான்னு கேட்பேன். இந்த முறையில் சொல்லி கொடுத்தா எனக்கு புரியலை அப்படின்னா வேறு ஒரு முறையில் சொல்லி கொடுப்பேன். அந்த முறையிலையும் புரியலேன்னு சொன்னால் இன்னொரு முறையை சொல்லி கொடுப்பேன். ஏதாவது ஒரு முறையில் புரிஞ்சுதான் ஆகணும். ஆக எத்தனை முறை உண்டோ அத்தனை முறைகளையும் பயன்படுத்துவேன். ஓம் பக்கமும் நீ எஃபர்ட் எடுக்கணும். ஆகையினால இவர்கிட்ட படித்து எனக்கு மோட்சம் வரலன்னு என்ன மாத்திரம் குறை சொல்லக்கூடாது. சொன்னாலும் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். ஆனாலும் நீ உழைக்கணும் அப்படிங்கிற கருத்தை அழகாக சொல்கிறார். ஆக ஆத்மாவுடைய தத்துவத்தை தெரிஞ்சு இதுக்கு ரியாலிட்டி கொடுக்கக்கூடாது. உன்னுடைய உண்மையான நீ உண்மையிலேயே யாருங்கிற உண்மையை நீ தெரிந்து கொண்டு எது உண்மை இல்லையோ, எது உண்மை மாதிரி தோன்றுகிறதோ அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இதை நீ பண்ணிகிட்டே இருக்கணும். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், அப்படி பண்ணக்கூடாது. படிக்கிறதுக்கும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் பெனிஃபிட் கிடைக்கும். குருவுக்கும் சொல்லி கொடுத்த சந்தோஷம் இருக்கும், சிஷ்யனுக்கும் பாடம் கேட்ட சந்தோஷம் இருக்கும். ஆக இந்த விஷயத்துக்காக அவர் நிறைய ஸ்லோகம் ஸ்பெண்ட் பண்ணுறார். அக்ருத்வா திருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்வமாத்மனஹ பாஹ்யசப்தைः குதோ முக்திः உக்திமாத்ரஃபலைர்நிர்ணாம் அக்ருத்வா திருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்வமாத்மனஹ பாஹ்யசப்தைः குதோ முக்திः
உக்தி மாத்திர பலைர் நிர்ணாம்.